பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது: அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் காலையிலே எழும்பி அமர்ந்து என்னை நேசிக்க யாருமே இல்லையே, எனக்கு எல்லா உறவுகளும் இருக்குது, ஆனால் அந்த உறவுகள் எல்லாம் உண்மையாக என்னை நேசிக்கிறாங்களான்னு பார்த்தா உண்மையாகவே அவங்க என்னை நேசிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, எல்லா உறவு இருந்தும் உங்களை நேசிக்கலை அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? நீங்கள் தேடுகிற அன்பு அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை சிஸ்டர், நான் தனி மனிதனாக இருக்கிறேன், என்னை நேசிக்க யாருமே இல்லை, எனக்காக அன்பு செலுத்த யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டவள் போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டு உள்ள தெய்வங்க. அதனால் ஒருபோது கலங்காதீங்க. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒருபோது நீங்கள் திகைத்து போகாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தந்து தம் ஜீவனையே நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தெய்வம் நம்மளை தனியாக விட்டுருவாராங்க? பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வங்க. அவருடைய அன்பு அளவில்லாதது, அவருடைய அன்பு முடிவில்லாததுங்க. அவருடைய இரக்கம் அளவில்லாததுங்க. அவருடைய கிருபை தினந்தோறும் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை நம்ம மேலே இருப்பதனால தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோங்க. அதனால் ஒருபோதும் கலங்காதீங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன்னை நான் சிநேகிக்கிறேன். அதனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல முழங்கால் போட்டு, ஆண்டவர் என்ன நேசிக்க நீங்கள் இருக்கீங்கப்பா, அது போதும் என் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் மற்ற எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் திடன்மனதாக இருங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, அந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அப்பா, அன்புக்காக ஏங்குறாங்கப்பா, என்னை நேசிக்க யாருமே இல்லையே, எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் உண்மையான நேசம் இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிறாங்க அப்பா. தேவனே, ஒரு விஷயம் அப்பா, ஆண்டவரே, உண்மையான அன்புக்கு ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய அநாதி அன்பு, அநாதி சிநேகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் இருதயத்தில் ஆண்டவரே எவ்வளோ காயங்கள் ஆண்டவரே, அந்த காயங்கள் எல்லாம் உம் அன்பினால் ஆண்டவரே அப்பா எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த அன்பு காயங்கள்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா ராஜா, அந்த தழும்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, அளவில்லாத ஒரு அன்பின் அபிஷேகம் இவர்களை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே அப்பா இனி எந்த ஒரு மனுஷனுடைய அன்புக்கும் ஏங்காதபடிக்கு அப்பா உம்முடைய நித்திய அன்பு ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய அன்பு அவர்கள் இருதயத்தை ஆள கடவுது ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். யாரையும் மீது அன்பு செலுத்தலைன்னு இனி நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.